இதுல பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்குள்ள கோட பார்க்கலாம். அதுல தெரியும். ஃபர்ஸ்ட்டு கீழ ஸ்கிரிப்ட் குடுத்துருக்கோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் வேணாம். ஸோ, ஃபர்ஸ்ட் இதே உங்களுக்கு என்னன்னா தெரியும். ஃப்ளெக்ஸ் பாக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பாக்ஸ்ன்னு குடுத்துருக்கோமா? இதுக்குள்ள ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் கால் பண்ணியிருக்கேன். அதுல தான் ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3 ன்றது. இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரோட கோட பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் எஃப் குடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்களா? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்து வச்சிருக்காங்களா? அவ்வளோதான். அந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா, அதுக்குள்ள இருக்கிறதுக்கு டிஃபால்ட்டா என்னது? டிஃபால்ட் அலைன்மென்ட் வந்து ஹாரிசான்டல் தான். ஸோ டிஃபால்ட்டா அதுவே வந்துரும். ஓகேவா? அதுதான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தோனே, இதே கிளீனா இருக்கும். அந்த ப்ரோகிராம்லயே ஒரு கைடு மெத்தட் தான் இருக்கும் அந்த ப்ரோகிராமே. பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட்ங்கிறது வந்து, அந்த உள்ள இருக்கும்ல, வெளிய இருக்கிறது ஃப்ளெக்ஸ் பாக்ஸு. அதுக்குள்ள இருக்கிறது என்னது? ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ். அதோட மெயின் ஆக்சிஸ் படி அத வந்து அலைன் பண்ணுவோம் அவ்வளோதான். இப்ப என்னன்னா, இப்ப மெயின் ஆக்சிஸ்னா என்னதுன்னா, ஹாரிசான்டலா, வெர்டிகலா. எக்ஸ் ஆக்சிஸ்னா ஹாரிசான்டல், ஒய் ஆக்சிஸ்னா வெர்டிகல். ஸோ டிஃபால்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அதுபடி அரேஞ்ச் பண்ணும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அவன் அந்த ஜஸ்டிஃபை கன்டென்ட். இதுலயே நீங்க டிஃபைன் பண்ணணும். இந்த இருக்குல்ல, கீழ போட்டிருக்கல ஜஸ்டிஃபை கன்டென்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, என்ன ஆகும்? உள்ள இருக்க இது ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒவ்வொன்னா அரேஞ்ச் ஆகும். அதே ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு குடுத்தீங்கன்னா, எண்டுல இருந்து அரேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் சென்டர்ன்னு குடுத்தீங்கன்னா, சென்டர்ல அரேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பிட்வீன்னு குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் காமனா சேம் லெவல் ஆஃப் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அரேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதே என்னது ஸ்பேஸ் அரவுண்டுன்னு குடுத்தீங்கன்னா என்ன ஆகுது? கொஞ்சம் அதாவது 2 சைடும் சேம் ஸ்பேஸ். இது வந்து முதல்ல இருந்தது எப்படி இருந்ததுன்னா, கிளீனா அந்த லைன பிரிக்கிற லைன்ல இருந்து, இது வந்து எல்லாமே ஒரே ஸ்பேஸ் எடுத்து அதுல உள்ள சென்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸ்பேஸ் ஈவன்லின்னு குடுத்தீங்கன்னா, இன்னும் ஈவனா அது ஆகும். இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் இது எப்படி நடக்குது? இது கிளிக் பண்ணிட்டு இத பண்ணோனே இந்த இது இது எப்படி அப்ளை ஆகுது? நம்ம ஸ்கிரிப்ட்ல பண்ணியிருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுல. இத கிளிக் பண்ணி இத அப்ளைன்னு குடுத்தோம்னா, இது போய் மாறணும். அதோட ஸ்டைல் மாறணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட்ல குடுத்துருக்கோம். அதனால தான் இங்க மாறுது. ஜாவா ஸ்கிரிப்ட். சோ தென் நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட்னா என்னன்னு பார்த்தோமா? ஃப்ளெக்ஸ்ங்கிறது இதுதான். ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதுக்குள்ள ஐட்டம்ஸ நம்ம அரேஞ்ச் பண்றோம். வெர்டிகலாவும், ஹாரிசான்டலாவும். ஒரே ரோ தான். ஒண்ணு ஒரு வெர்டிகல் ரோவா அரேஞ்ச் பண்றோம். இல்ல ஒரே காலமா அரேஞ்ச் பண்றோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து அலைன் ஐட்டம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இதுவுமே சிமிலர் டு அதுதான். ஜஸ்டிஃபை கன்டென்ட் மாதிரி தான். அலைன்மென்ட் வந்து எப்படி? ஸ்டார்ட்ல இருந்து பண்ணணுமா? அதேதான். ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். ஸ்ட்ரெச்னா என்னது? பாத்தீங்களா? எல்லாமே ஈவனா அரேஞ்ச் ஆகுதா? ஆ? அதே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். பாருங்க. ஸ்டார்ட்ல அது அப்படி எப்படி அந்த அலைன்மென்ட் வேணுமோ அதுக்கேற்ப அது அரேஞ்ச் ஆகும். ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு குடுத்தோம்னா, பாத்தீங்களா? அதாவது அந்த பாக்ஸோட இது இருக்குல்ல, இந்த பாக்ஸோட சைஸ் வித் இதுதான். ஆனா, நான் அலைன் ஐட்டம்ஸ்ல ஸ்ட்ரெச்ன்னு குடுத்தேன்னா, என்ன நான் சைஸ் வித் குடுத்தனாலும் எல்லாம் ஈவனா அரேஞ்ச் ஆகும். அதே ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ன்னு குடுத்தேன்னா, அதுதான், அதேதான். ஆனா மேல இருந்து கரெக்ட்டா அரேஞ்ச் ஆகும். எண்டுன்னு குடுத்தேன்னா, கீழ இருந்து ஆக்சிஸ்ல கீழ இருந்து அரேஞ்ச் ஆகும். அதே சென்டர்ன்னு குடுத்தேன்னா, சென்டர்ல அரேஞ்ச் ஆகும். இப்படி. அதே பேஸ் லைன்னு குடுத்தேன்னா, அதே மாதிரி பேஸ் லைன் அந்த இது ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் மாதிரி தான் அரேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான். அலைனேட்டட்னா இது. இது வந்து இதுலயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ டெக்ஸ்டர் ராப் அப்படின்னா என்னன்னா, இதுதான் அந்த கிரே கலர் தான் உங்களோட ஃப்ளெக்ஸ் ஐட்டம். இங்க பாருங்க இவ்ளோ பெருசு பெருசுக்கு வச்சோனே, இதுல சில ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். ஃப்ளெக்ஸ் ராப் அப்படின்னு குடுத்தோம்னா, எப்படியாவது அந்த கண்டெய்னருக்குள்ள அத என்ன பண்ணிரும்? அரேஞ்ச் பண்ணிடும் அது. இடம் வச்சு. நவ் ராப்ன்னு குடுத்தோம்னா, அதே சைஸ்ல இருக்கும். நம்ம என்ன விட்த் குடுத்து வைக்கமோ, அந்த சைஸ்லயே இருந்து
முடியலன்னா ஓவர்லேப் ஆயி வெளிய போயிடும். அதான் நவ் ரேப். அதுக்கப்புறம் ரேப் ரிவர்ஸ்ன்னு குடுத்தோம்னா என்ன ஆகும்? அதுவும் அதே மாதிரி தான். புரியுதா? ரேப் ரிவர்ஸும் நவ் ரேப். ரேப்புங்கிறது என்னன்னா, பாத்தீங்களா 1, 2, 3ன்னு இதாகுதா? அதே ரேப் ரிவர்ஸ்ன்னு குடுத்தோம்னா, லாஸ்ட் நம்ம எது குடுக்கோமோ அது ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகும். பாருங்க 1, 2, 3, 4ன்னு இருக்கும். அதே ரிவர்ஸ்ன்னு குடுத்தோம்னா என்ன ஆகும்? 4, 3, 2ன்னு இருக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இது வந்து ஃப்ளெக்ஸ் ரேப் பண்ணி வைக்கிறது. அந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுப்போம்ல, அதுக்குள்ள நீங்க பெரிய பெரிய ஐட்டம் குடுக்க போறீங்க. அது உள்ள ரேப்ன்னு குடுத்து ரேப்ன்னு குடுத்துற வேண்டியது தான். இந்த கீழ இருக்குல்ல ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி கோடு குடுத்துறணும். அதுக்கப்புறம் ஐட்டம் ப்ராப்பர்ட்டீஸ். ஐட்டமோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஃப்ளெக்ஸ் க்ரோ ஆகும். இப்ப ஐட்டம் 1யே க்ரோ பண்ணணுமா? ஷ்ரிங்க் பண்ணணுமா? இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அதோட குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டி. இத கூட நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் மேல இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஃப்ளெக்ஸு, ரேப்பு, அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் அந்த இது அதெல்லாம் தான். ஸோ தென் அலைன் செல்ஃப். இது வந்து ஆட்டோ தன்னாலே அது வந்து அலைன் பண்ணிக்கும். அதோட டிஸ்ப்ளே சைஸ்க்கு ஏற்ப. இதெல்லாம் ரொம்ப பார்க்க வேணாம். ஜஸ்ட் இதுக்கு வந்து பிராக்டிகல் எக்ஸாம்பிள் என்னது? இதுதான். நேவிகேஷன் மெனுலாம் இருக்கும் பாருங்க. ஃப்ளெக்ஸ் ஐட்டம், ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் குடுத்து வச்சிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் இத மட்டும் என்ன குடுத்து வச்சிருப்போம்? இந்த சைடு குடுத்துட்டு மீதி எல்லாம் இங்க தானா அதுக்கேற்ப கிளீனா அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதுக்கு கோட் எப்படி குடுத்துருக்கோம்? நேவ் பார் ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்துருக்கோமா? ஸ்பேஸ் பிட்வீன்னு குடுத்துருக்கோமா? அலைன் ஐட்டம் என்ன குடுத்துருக்கோம்? சென்டர் குடுத்துருக்கோம். நேவ் ஐட்டம்ஸ்ல டிஸ்ப்ளேன்னு குடுத்துருக்கோமா? ஸோ அவன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட் 2டே ஐட்டம் தான் டோட்டலே குடுத்துருப்பாங்க. இது ஒரு ஐட்டமாவும், இத ஒரு ஐட்டமா குடுத்து, அதுக்குள்ள குட்டி, குட்டி டிவ்வ குடுத்துருக்கிறதுனால, சென்டர்ன்னு குடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்க ஒண்ணு ஸ்பேஸ் பிட்வீன் அண்ட் அலைன் ஐட்டம் சென்டர். அதாவது ஜஸ்டிஃபைட் கன்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன். அப்ப ஈவனான ஸ்பேஸ் எடுத்துக்கும். இந்த 2 கன்டென்ட் இங்க ஒரு ஸ்பேஸ், இங்க இருக்கிறது இது. அதுக்குள்ள இருக்கிறது தானா அதுக்குள்ள இருப்ப அரேஞ்ச் ஆயிருக்கும். அலைன் ஐட்டம் சென்டர்னா என்னது? வெர்டிகலா சென்டரா உட்கார்ந்திருக்கு. இதுதான். இப்படி கொண்டு வரணும்னா, இப்படி நம்ம கோடு போட்டா வரும். இது கோடோட இந்த ப்ரோகிராம் இருக்கு. இந்த ப்ரோகிராம்ல நெறைய இருக்கும் ஆக்சுவலி. ஜஸ்ட் அது ப்ரோகிராம் கொஞ்சம் நல்ல இன்டராக்டிவா இருக்கணும்னு சொல்லி இது கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்டோட வரும் கீழ. இந்த கோட நான் உங்களுக்கு தரேன். பட் ரொம்ப புரியலன்னா குழப்பிக்க வேணாம். அவ்வளோதான். சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஒண்ணு சூஸ் பண்ணி அப்ளை பண்ணோம்னா, அந்த சிஎஸ்எஸ்க்கு பதில் வேற ஒரு கிளாஸ அதுல செட் பண்ணி விடும் ஜாவா ஸ்கிரிப்ட். அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல இது. அதுதான் அதுல நடந்திருக்கு. ஃப்ளெக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு புரியுதா? உதயா? ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதுக்குள்ள ஐட்டம்ஸ நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். அத எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்? ஹாரிசான்டலா, வெர்டிகலா? இல்ல இன்னும் கொஞ்சம் நெறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆனா இத பார்த்தோம்னா 2 நாள் ஆனாலும் பார்த்துட்டே தான் இருக்கணும். ஃப்ளெக்ஸ். இப்போதைக்கு அது ஃப்ளெக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஓரளவு பேசிக் ஐடியா இருக்கும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டா பார்க்கணும்னா W3 ஸ்கூல்ஸ் இருக்குல்ல. அதுல பாருங்க. அதுல கொஞ்சம் இன்னும் இதா இருக்கும். இனிமே நல்லாருக்கும். ஓகேவா? அந்த லிங்க் வேணா அனுப்பி விடுறேன். அந்த ஃப்ளெக்ஸோட டீட்டெயிலா நீங்க பார்க்கணும்னா, அந்த லிங்க் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். அதுல நீங்க இன்னும் ரீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நெறைய புரியும். பேசிக்கானது அதுதான். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோகிராம் இன்டராக்டிவா இருக்கணும்னு சொல்லி தான் இது பண்ணியிருந்தது. தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃப்ளெக்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு டாபிக்கு. ம். ரீடிங், ரீடிங். மீடியா கொரீஸ். நேத்து அனிமேஷன்ஸ் வேற பார்த்திருந்தோமா? மீடியா கொரீஸ். மீடியா கொரீஸ் வந்து என்னன்னா, மீடியா கொரீஸ்னா உங்களுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போ எப்படி ரெஸ்பான்சிவ் டிசைன்னு சொன்னேன்ல. மொபைல்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. ஆனா, எதுல? டேப்லெட்ல பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. எப்படி பண்ணுவாங்க? அதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன்னு சொல்லும். ஒரே வெப்சைட் தான். ஏன்னா ப்ரௌசர்ல யூஸ் பண்றது எல்லாரும் தான். ஆப்னா தான் டேப்க்கு ஒரு ஆப் அவங்க பண்ணுவாங்க. சிலர் இல்ல சிஸ்டம்னா அதுக்குன்னு ஒரு ஆப் பண்ணுவாங்க. அப்படிலாம் நெறைய உண்டு. ஆனா இங்க என்னது? அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ ம். ஸோ டேபுக்கு ஒண்ணு, இதுக்கு ஒண்ணு, அதுக்கு ஒண்ணுன்னு பண்ணிட்டு இருக்க வேணாம். ஓகேவா?
ஸோ ஒரே வெப்சைட்டையே எல்லா மொபைல்லயும் பார்க்குறது. இப்போ குரோம்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா, மொபைல்ல குரோம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, அது இப்படிதான் தெரியும். பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ட் பண்றேன். இன்ஸ்பெக்ட் ஆயிடுச்சா? இப்போ நான் ஒரு ஐஃபோன்ல ஓப்பன் பண்ணேன்னா, அந்த குரோம பார்த்தீங்கன்னா, இப்படிதான் தெரியும். பார்த்துருக்கீங்களா? இது இந்த ஸ்க்ரோலபிளா இருக்கும். இப்படிதான் ஸ்க்ரீன் தெரியும். அப்போ ஒரு ஃபோனுக்கும் ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி கோடு போடாம, எல்லாத்துக்கும் லேப்டாப்க்கு மாதிரி ஓரளவு மாறிடுச்சா? ஸோ இதுதான் சொல்றது. ஸோ இதுதான் ரெஸ்பான்சிவ் டிசைன்ங்கிறது. மீடியா கோடிங்கிறது என்ன பண்ணும்னா, இப்போ சில விஷயம் இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா இந்த சைஸ்க்கு நான் மாறுச்சுன்னா, எனக்கு இப்படி மாறணும் இது. இப்போ ஒரு டேபிள்க்கோ இல்ல எதுக்கோ ஒண்ணுக்குன்னு வைப்போமே. அது கிளாஸ் நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்சிவா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ நேத்து அனிமேஷன்ஸ்ல அது இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆ அனிமேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த குடுத்துருப்பேன். மீடியா கொரினா, அதுக்கு ஜஸ்ட் இதுதான். மீடியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும்? இதான் சின்டாக்ஸ் மீடியான்னு போட்டுட்டு, அதில விட்த் ஆஃப் த டிவைஸ குடுக்கணும். விட்த் வந்து எவ்வளோ இருக்கணும்? எனக்கு வந்து மேக்ஸ் விட்த் வந்து எவ்வளோ தான் இருக்கணும்? 900. 900 இருக்கலாம். 900க்கு கீழ இருந்தா, எனக்கு வந்து மீடியா பாக்ஸ் நான் ஒரு மீடியா பாக்ஸ்ன்னு ஒரு பாக்ஸ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கலர் குடுத்துருக்கேன். ஆனா, அந்த மீடியா கொரில நான் ஒரு கண்டிஷன் குடுப்பேன். இஃப் கண்டிஷன் மாரி தான் வச்சுக்கோங்க. மீடியானாலே மீடியான்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் குடுப்பேன். இந்த கண்டிஷன்க்குள்ள இருந்துச்சுன்னா, எனக்கு அதே கிளாஸ்க்கு என்ன ஆயிரும்? இது ஆயிடும். ஸோ, நான் என்ன கண்டிஷன் குடுத்துருக்கேன்னா, டிவைஸோட விட்த் வந்து 900 பிஎக்ஸ் இருக்கலாம். 900 பிஎக்ஸ்க்கு கம்மியா இருக்கலாம். மேக்ஸ் வித்தே 900 தான் குடுத்துருக்கேன். அதுக்குள்ள கம்மியா இருந்தா ஓகே. கம்மியா இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா, நார்மலா இருக்குல்ல மீடியா பாக்ஸ். அதுதான் ஒர்க் ஆகும். இத நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அனிமேஷன்ல நம்ம நேத்து ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் கீழ இருக்கிறத பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணேன்னா வேணாம். இது இதே மாறிடுச்சா? அத நான் காமிக்கிறேன். உங்களுக்கு இப்போ இதுதான் விட்த், ஹைட் ஓகேவா? ஹைட் ஆஃப் த டிவைஸும், விட்த் ஆஃப் த டிவைஸும். இப்ப 1600ன்னு இருக்கு. நான் குறைக்கிறேன்னா, நான் என்ன குடுத்திருந்தேன்? மேக்ஸ் வித்தே எனக்கு இவ்வளோ தான் இருக்கணும். 900 தான் இருக்கணும். ஸோ 900க்கு கம்மி 900 ஆவோ, 900க்கு கம்மியா வந்தாவோ என்னதாயிரும்? இந்த மீடியா பாக்ஸ்க்கு இந்த கிளாஸ் ஒர்க் ஆகாது. இந்த கிளாஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். அதுதான். ஸோ மீடியா பாக்ஸ்க்கு இப்போ நான் கலர் ஆக்வா குடுத்துருக்கேன். பேடிங் எல்லாம் குடுத்து வச்சிருக்கேனா? அதே அந்த 900க்கு கம்மியாச்சுன்னா பாருங்க. பார்த்தீங்களா? அது 18 இருக்கா? 17, 16, 15, 14, 13, 12, 10 வருதா? 900 ஆன உடனே பிளாக்கா மாறிடுச்சு. பார்த்தீங்களா? 901ல கூட மாறல. 900 ஆனோனே என்னதாயிடுச்சு? பிளாக்கா மாறிடுச்சா? இதுதான். இதுதான் என்னது? மீடியா குவரி. அவ்வளோதான். ஸோ இதுதான் மீடியா குவரி. ஜஸ்ட் நம்ம மீடியான்னு ஒரு இது போடுவோம். அதில கண்டிஷன் குடுப்போம். அதுக்குள்ள வெளிய எழுதியிருக்க அதே கிளாஸ்க்கு இன்னொரு இது குடுத்து, எனக்கு இப்படி மாறணும்னு சொல்லி போட்டோம்னா, அது மாறும். அவ்வளோதான். மீடியா query allows you to apply CSS style based on the என்னது டிவைஸோட கேரக்டர்ஸ் லைக் ஸ்க்ரீனோட விட்த் குடுக்கலாம். இல்ல விட்த் குடுத்துருக்கேன்னா ஹைட், ஓரியன்டேஷன், போர்ட்ரேட்ல இருந்தா எப்படி இருக்கணும்? லேண்ட்ஸ்கேப் இதுல இருந்தா எப்படி இருக்கணும்? இவ்ளோ ரெசல்யூஷன்ல இருந்தா எப்படி இருக்கணும்? அப்படின்லாம் நெறைய உண்டு. நம்மளுக்கு இப்ப மீடியா டைப் என்னது? மீடியா டைப் அண்ட் மீடியாவோட ஃபியூச்சர். இதுல வந்து என்னன்னா, மீடியா டைப்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன். மீடியான்னு குடுத்துட்டு ஸ்க்ரீனு, பிரிண்ட் அது டிஃபால்ட். நான் உங்களுக்கு காமிச்சது என்னது டிஃபால்ட். இல்ல மீடியா ஸ்க்ரீன்னு நீங்க குடுக்கலாம். பிரிண்ட்ன்னு குடுக்கலாம். ஸ்க்ரீன்னா என்னன்னா, நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், டேப்லெட் ஸ்க்ரீன்லாம் இருக்குல்ல, அத ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்றோம். ஒண்ணுமே குடுக்கலாம். எல்லா டிவைஸ்க்கும் எடுத்துக்கும். பிரிண்ட்ன்னு குடுத்தோம்னா, நம்ம மீடியா query பிரிண்ட்ன்னு சொல்லி ஒரு டிசைன் குடுத்தோம்னா, பிரிண்டர்ல அந்த வெப் பேஜையே எதையும் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அப்படி பிரிண்ட்க்கு ஏதாவது நம்ம குடுத்திருந்தோம்னா, அந்த ஸ்டைல் அப்ளை ஆயிடும். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன்னு குடுத்தோம்னா, நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றது. ஆல்ன்னு குடுத்தோம்னா, பிரிண்டர்னாலும் சரி, எதுனாலும் சரி சேமா தான் இருக்கும். ஒண்ணும் குடுக்கலனாலும் கிட்டத்தட்ட ஆல்ன்னு தான் இருக்கும். அத விட அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்களா? சின்டாக்ஸ் இது. ஃபீச்சர்ஸ் வந்து என்னது? மினிமம், மேக்ஸிமம்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. மேக்ஸ் வித்து, இல்ல ஓரியன்டேஷன்னு குடுக்கறது, லேண்ட்ஸ்கேப்ல இருக்கணுமா, போர்ட்ரெய்ட்டான்னு. அதுதான். ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இதுதான். இதுக்கு அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்ல. இதான் அந்த நேத்து குடுத்த அனிமேஷன்ஸ்லயே அதுக்கு எக்ஸாம்பிள் இருந்துச்சு. நான் நோட்ஸ் ஓப்பன் பண்ணேனே. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுல நோட்ஸ்.
Xbox. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா குறிப்பில் அந்த இது கொஞ்சம் டீட்டெயிலாக இல்லை இவ்வளோ தான் இருக்குது. அந்த கோடில் உங்களுக்கு இது கொடுத்துருப்பேன். அது பேர் வந்து அந்த கோட்லேயே எக்ஸாம்பிளும் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டு. பேக்ரவுண்ட்னா என்னன்னா சிஎஸ்எஸ் பேக்ரவுண்டு போட்டுருக்காங்க பார்த்துட்டு ஒரு நிமிஷம். கிளாஸ் 9 எல்லாருக்கும் நினைக்கிறேன் பேக்ரவுண்டோட கோடு. இருக்கு இது என்ன ஃபைலு onclick.html. ஓகே, நான் அந்த கோட் எடுத்து காமிக்கிறேன் ஆக்சுவலி உங்களுக்கு. இப்போ ஒரு புதுசா ஒரு ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இருக்கிறோம் டாட் HTML. ஓகே, ஸோ இதுல வந்து என்னன்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் தான், பாடிக்கு பேக்ரவுண்ட் கொடுத்து இதுல பார்த்துருப்போம். நீ வந்து கமெண்ட் பண்ணிட்டு இதுல 2 டைப்ஸ் இருக்கு. லீனியர் இருக்கு, லீனியர் கிரேடியன்ட், அதுக்கப்புறம் வந்து ரேடியல் கிரேடியன்ட் இருக்கு. இது வந்து இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் பேக்ரவுண்ட்ல ஒரு பார்டர் வச்சிருப்பாங்க தெரியுமா பாடிக்கு, அதுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எக்ஸாம்பிள் இதுல நம்ம ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், இது தூக்கிடுங்க மொத்தமாவே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லீனியரை பார்க்கலாம். லீனியர் பாத்தீங்கன்னா உங்க கோட்ல பார்த்து லீனியர் இருக்கு. லீனியர்னா என்னன்னா டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல போகணும், டு ரைட்டா, டு பாட்டமா, டு டாப்பா, அந்த கீவேர்ட்ஸ் மூலமா டைரக்ஷன்ல கொடுக்குறோம். எந்த கலர்ல ஸ்டார்ட் பண்ணி எந்த கலர்ல ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? அட்லீஸ்ட் 2 கலர் கொடுக்கணும், இல்லைன்னா நிறைய கலர்னாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் அந்த கலர் கோடு கொடுக்குறோமா, அதே மாதிரி எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். லீனியர் அது டிகிரியாவும் கொடுக்கலாம். அது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 2 ரைட் 2 பாட்டம்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிகிரி 90 டிகிரியா போ, 360 டிகிரியா போ அப்படின்லாம் சொல்லி கொடுக்கலாம். லீனியருக்கு பாத்தீங்கன்னா தெரியும், லீனியர் கிரேடியன்ட் நான் இந்த டிகிரி கொடுத்துருக்கேன். டிகிரி கொடுத்துருக்கேன்னா அந்த கலர்ல இருந்து இந்த கலர் மாறும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பேக்ரவுண்டுங்கிற சிஎஸ்எஸ் தானே. இந்த பேக்ரவுண்டுங்கிற HTML பாத்தீங்களா, இந்த கலர்ல இருந்து இந்த கலருக்கு மாறி இருக்கு. டிகிரி என்னது, 0 டிகிரி இங்க ஆரம்பிக்குமா, இது என்ன டிகிரி, 135 டிகிரி. இந்த இந்த சைஸ்ல தான் மாறி இருக்கு. இதே நான் 90 டிகிரின்னு கொடுத்தேன்னா என்ன மாதிரி இருக்கும், நேர் வெர்டிக்கல் லைனா இருக்கும். அது டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, இங்க இப்படி மாறி இருக்கா. இதே இப்படி இந்த சைடு இப்படி சைடு மாறணும்னா அப்போ அக்யூட் ஆங்கிள்
குடுக்கணும். அப்போ என்னது? ஒரு 30 டிகிரின்னு குடுத்தோம்னா, இப்படி மாறும். தெரியும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? இப்படி மாறி இருக்கா? சோ இதுதான் டிஃபரன்ஸ். நம்ம டிகிரி குடுக்கறது எல்லாமே. சோ இதுவே இந்த கலரும், இந்த கலரும் அப்படி பிளெண்ட் ஆகி ஒரு கலர் கிரியேட் ஆகும். இப்ப டார்க் கலர் வச்சு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலி. இது இப்போ நான் காமிக்கிறது அவ்வளவா இதா இருக்குமான்னு தெரியல. பாத்தீங்களா? இப்படி பேக்கிரவுண்ட் இப்படி மிக்ஸ்டான பேக்கிரவுண்ட் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது வந்து மோஸ்ட்லி நீங்க இந்த கிரே கலர்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். டார்க் கிரேல இருந்து லைட்டா வர்றதுக்கு. ஸோ இந்த கிரே மாதிரி இருந்து இந்த பிளாக்கிஷா போறதுக்கும் வைக்கலாம். ஓகேங்களா? இப்படிலாம் பேக்கிரவுண்ட் வைக்கிறது. இதுதான் கிரேடியன்ட்ன்னு நாங்க சொல்லுவோம். இதுல இருந்து இப்படி ஒயிட்டிஷ்ஷா வர்ற மாதிரி. இப்படி வச்சோம்னா, அது ஒரு கிளாசிக்கா இருக்கும் அந்த லுக்கு. பேக்கிரவுண்டு. ஒரு லைட்டா பிளெயின் ஒயிட்டா இல்லாம, இல்ல இதுவே இன்னும் கொஞ்சம் கிரீனா கொஞ்சம் டார்க்கா வச்சோம்னா, இன்னும் நல்லா தான் இருக்கும். சிமிலர் கலர்லயே டார்க் அண்ட் லைட் கலர் குடுத்தா இன்னும் அழகா இருக்கும் பாக்க. தெரியுதா உங்களுக்கு? இங்க டார்க்ல இருக்கு, இங்க லைட்டா இருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோலாம் யூஸ் பண்ணும்போது இந்த பாடிக்கு பேக்கிரவுண்ட் கலருக்கு இப்படி குடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? டிஃபரன்ஸ் இங்க லைட்டா இருக்கா, அங்க வந்து டார்க்கா இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து லீனியர். லீனியர் வந்து இப்படி ஒரு லைன் வைஸ் மாதிரி போகும். அதிலேயே பேர்லயே தெரிஞ்சிருக்கும். ரேடியல்லாம் அந்த சர்க்கிள் வைஸ் இருக்கும்ல. அதே மாதிரி போகும். என்ன சர்க்கிள்? சர்க்கிள், எலிப்ஸ் இது 2 தான் டிஃபால்ட்டே. 2மே கிட்டத்தட்ட சர்க்குலர் ஷேப் தான். அதுக்கப்புறம் என்ன சைஸ்ல வேணும்? என்ன பொசிஷன்ல வேணும்? டாப், பாட்டம்ல இருந்து எப்படினாலும் இது பண்ணிக்கலாம். இது இருக்குன்னா, பாருங்க சர்க்கிள் 50, 50%ல இதுவும், இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சிமிலர் தான். ஜஸ்ட் அது வந்து ஒரு லைன் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு போகும். இது சென்டர்ல இருந்து அப்படியே வெளிய அப்படி. தெரியுதா உங்களுக்கு? உள்ள ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2 சைடும் ஒரு கலர், 2 சைடும் ஒரு கலர். அப்படிங்கிற மாடல்ல. இதுலயே நீங்க எத்தன கலர் குடுத்தீங்கனாலும், அத்தன கலரும் பிளெண்ட் ஆகும். இப்ப நான் 2 கலர் தான் எனக்கு வேணும்னா, 2த்த குடுத்தீங்கன்னா 2 பிளெண்ட் ஆகியிருக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இது வந்து சர்க்கிள். இதுல 2மே அந்த எலிப்ஸ்க்கும் சர்க்கிள்க்கும் டிஃபரன்ஸே ஆக்சுவலி தெரியாது. 2மே என்னது இது 50, 20னா என்னது 50% இது. இதுல இருந்து இங்க ஆரம்பி. தெரியுதா? ஸோ ஜஸ்ட் இவ்வளோதான். அந்த மிக்ஸிங் கலரு அதுக்காக தான் குடுக்குறது. இது வந்து ஒரு சிம்பிளான டாபிக் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. நம்மளுக்கு பேக்கிரவுண்ட் ஏதாவது இப்படி குடுக்கணும்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளெயினான பேக்கிரவுண்டுக்கு பதில் இப்படி குடுக்கறதுக்கு. லீனியர் மோஸ்ட்லி யூஸ் ஆகும் நல்லா. லீனியர் நெறைய இந்த இத விட. இதே நீங்க ஏதாவது ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்க்கு கூட உள்ள பேக்கிரவுண்ட் கலர் இப்படி குடுக்கலாம். வெறும் ஒரு கலர குடுக்காம இப்படி மல்டிபிள் கலர்ஸ் குடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது சிஎஸ்எஸ் ஆக்சுவலி இதோட முடிஞ்சது. போதும். இதுக்கு மேல சிஎஸ்எஸ் வேணாம். இன்னும் அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல இன்னும் டீட்டெயிலா போலாம். ஆக்சுவலி. ஆனா இது வர போதும். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் வச்சு நம்ம இப்ப நெறைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் படிச்சிருக்கோம். அந்த ரோ காலமு அது எல்லாமே பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு ஒண்ணு பார்த்துருக்கோம். அதுக்குள்ள எத்தன குட்டி குட்டி பாக்ஸ் போட்டாலும் ஒரு பாக்ஸ்க்குள்ள அடங்கிரும். அப்படிங்கிற மாதிரி. ஃப்ளெக்ஸோட ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தோம். ரேப் பண்றது எப்படி? அது எதுக்கு யூஸ் ஆகும்னு ஒரு நேவ் பார் கூட காமிச்சோம். அந்த கோட்ல இருக்கும். கோட் அனுப்புறேன். ஸோ இப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? சிஎஸ்எஸ். இதுவரை நடத்தின சிஎஸ்எஸ்லாம் ஓரளவு. ஆ. இது வந்து எல்லாத்துக்குமே நோட்ஸ் குடுத்துருக்கேன். அ இதுக்கு மேல இதுல வந்து ரொம்ப இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுனால டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆக்சுவலி இது வந்து நல்ல டீட்டெயிலா படிச்சிருக்கணும்னா, ஒரு 10 டேஸ் எடுத்திருந்தோம்னா, வெறும் சிஎஸ்எஸ், ஹெச்டிஎம்எல்ல மட்டும் 10 டேஸ் எடுத்திருந்தோம்னா, இன் டீட்டெயிலா படிச்சிருக்கலாம். ஸோ இது ஒரு 3 டூ 4 டேஸ் முடிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். 3 டே இன்னைக்கு 3 டேன்னு நினைக்கிறேன். 3 டேவா? 3 டேயோ, 4த் டேவோ இன்னைக்கு. ஓரளவு ஓகே. HTML 2 நாள் போயிருக்கு கிட்டத்தட்ட. CSS 2 நாள் போயிருக்கு. எல்லாமே ஓரளவு பேசிக் டூ அட்வான்ஸ் டாபிக்ல பேசிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். எப்படி பேசிக் ஃபுல்லா கவர் பண்ணி, அட்வான்ஸ்ல இன் டீட்டெயிலா போகாம பேசிக்ஸ் எல்லாம். இதெல்லாம் என்னன்னு தெரியிற அளவுக்காவது நாலேட்ஜோட கவர் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் போக வேண்டியதான்.
ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க ரியாக்ட் பார்த்தீங்களா எதுவும்? இதுவரை ரியாக்ட்ட பத்தி? ரியாக்ட்ட பத்தி பார்த்துருக்கீங்களா? இல்ல பார்த்து சொல்லி தரணுமா? ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் ரியாக்ட் பார்த்து சொல்லி தரணுமா? உதயா, டெக்ஸ்ட் மட்டும் பண்றீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்களுக்கு எதுவும் சொல்லி தரணுமான்னு? ரியாக்ட். ஓகே, ஓகே. நான் வந்து நானே அத பார்க்கணும் அப்போ. நாளைக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஜாவா ஸ்கிரிப்ட் நடத்துவும், நான் அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் ரியாக்ட்ட பார்த்து, அத எப்படி இன்ஸ்டால் பண்ணி, எப்படி அது பேசிக் என்னலாம் பண்ணலாம்? பேசிக்கா ஒரு பிகினருக்கு என்ன தெரியிற மாதிரி உங்களுக்கு சொல்லி தரேன் நான். ஓகேவா? ரியாக்ட் ரியாக்ட் அப்படி பார்த்துட்டு வந்து நான் சொல்லி தரேன். என்னால முடிஞ்ச அளவு. நான் உங்களுக்கு அதுக்கு மட்டும் கேரண்டி குடுக்க முடியாது. ஏன்னா, ரியாக்ட் எனக்கே தெரியாது. நானே படிச்சு தான் சொல்லி தரப்போறேன். ஆனா, எனக்கு என்னது ஆல்ரெடி புரோகிராமிங்ல இருக்கிறதுனால, நான் கொஞ்சம் ஸ்பீடா பார்த்தோனே புரிஞ்சுப்பேன். ஒரு ஹால்ஃப் டே, 1 டே எடுத்தாலும் 1 டேல கூட என்னால படிக்க முடியும் அத. ஸோ அப்படி அதனால தான். அத வேணா பார்த்துட்டு சொல்லி தரேன். அதுல இன் டெப்த்தா எனக்கு சொல்ல தெரியுமானா தெரியாது. என்னால எவ்வளோ முடியுதோ, அவ்வளோ சொல்லி தரேன் உங்களுக்கு. ரியாக்ட்ல எப்படி இருக்கு, கொஞ்சம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க அங்க சொல்லிக்கோங்க. இவ்வளோ தெரியும், ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்றேன்னு ஏதாவது சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஸோ தென் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னா, இப்போ ஒரு ரூம்ன்னு எடுத்துப்போம். ரூம் இந்த சைஸ்ல இப்படி இருக்கணும்ங்கிறது வந்து என்னது? HTMLன்னு வச்சுட்டோம்னா, அதுல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்போம்ல, அது வந்து CSS. ரூமா அழகா மாத்துறது. அதே ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படின்னா, ஒரு ஸ்விட்ச் மாதிரி. அந்த ஸ்விட்ச இப்படி கிளிக் பண்ணேன்னா, லைட் எரியணும்னு நான் சொல்றேன்ல. இப்ப எப்படி அந்த டிராப் டவுன்ல ஒண்ணு கிளிக் பண்ணி, அந்த பட்டன கிளிக் பண்ணோனே எனக்கு CSS மாறுச்சு அந்த ப்ரோகிராம்ல பார்த்தீங்களா? ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல. மாறுச்சா இல்லையா? ஸோ, அதுதான் என்னது? நான் இது பண்ணு. இந்த ஸ்டேட் சேஞ்ச்லயோ, இல்ல ஆன் கிளிக்ல இது நடக்கணும். இல்ல இத்தன செகண்ட்ல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் என்னது? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலி. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ட பார்ப்போம். ம். ஜாவா ஸ்கிரிப்ட் இன்னைக்கு ஸ்டார்ட்டிங் மட்டும் லைட்டா பார்ப்போம். ம். ஓகே. 9, 10, 12. ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன? வெப் பேஜ இன்டராக்டிவா மாத்துறதுக்கு தான். ஓகேவா? இது வந்து எல்லா ப்ரௌசர்ல தான் ரன் ஆகும். எப்படி HTML, CSSம் ப்ரௌசர்ல ரன் ஆகுது. அதுக்கு நம்ம ஏதாவது பேக்கேஜோ, இல்ல ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணுமா? இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆயிட்டு இருக்கு. அதே மாரி தான் ஜாவா ஸ்கிரிப்டும். அது ரன் ஆகும். ப்ரௌசர்லயே ரன் ஆகும். அதுக்குன்னு நம்ம எதுவும் பண்ண வேணாம். தென் நெக்ஸ்ட் வந்து இது நம்ம வெப் பேஜ்க்கு என்னலாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இன்டராக்டிவிட்டிய ஆட் பண்ணுது நம்ம வெப்சைட்டுக்கு. இத கிளிக் பண்ணா ஏதாவது ஒண்ணு நடக்கிற மாதிரி. சும்மா நம்ம இப்ப பார்த்ததெல்லாம் ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ். ஏதாவது நடந்துச்சா, சும்மா அது வரும். அத நம்ம பார்ப்போம். அத தவிர்த்து அதுல ஒண்ணும் நடக்கல. அனிமேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்துச்சு. மத்தபடி நம்ம ஏதாவது கிளிக் பண்ணா ஏதாவது நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கலல்ல. அப்படி நம்ம ஆனா இத கிளிக் பண்ணா டாப்ன்னு கிளிக் பண்ணோம்னா, இந்த சைட்ல இருக்கும்ல, ஒரு இது ஒரு பட்டன் சில வெப் பேஜ்லலாம். நியூஸ் ரீட் பண்றதுலலாம் பார்த்தீங்கன்னா, சைட்ல என்னது பாட்டம் கார்னர்ல ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணோம்னா, மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா டாப்புக்கு அதே போயிடும். நம்ம மறுபடியும் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ அப்படி இருக்கும். அது ஸ்லைடர் பாப்அப்னா எப்படி? உன்ன கிளிக் பண்ணா உடனே ஒரு ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகி அதுல இன்புட் ஆகும்ல. அது பாப்அப். இப்படி இங்க இன்டராக்டிவ் ஆட் பண்றதுக்கு. தென் நம்ம பேஜ ரெஃப்ரெஷ் பண்ணாமலே ஏதாவது கன்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்றது. ஃபார்ம் வேலிடேஷன் சொன்னேன்ல. நம்ம நேம்ல என்னது டெக்ஸ்ட்ன்னு குடுத்துருவோம். டெக்ஸ்ட்ங்கிற இன்புட் என்ன பண்ணும்? ஸ்பெஷல் கேரக்டர் கூட என்ன பண்ணும்? அலோவ் பண்ணும். டெக்ஸ்ட்ங்கிற இன்புட். அப்ப அது எமோஜி கூட சில டைம் அலோவ் பண்ணும். டெக்ஸ்ட்ங்கிற இன்புட் டைப். ஆனா அதெல்லாம் அலோவ் பண்ணலாமா? பண்ணவே கூடாது. நேம்ல அது உண்டா? எமோஜி உண்டா? சோ என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு வேலிடேஷன் பேக் எண்ட்ல வைப்போம். வச்சுட்டு நம்ம அத டைப் பண்ணவும் விடக்கூடாது. டைப் பண்ணா அதுல டைப் ஆகக்கூடாது. பிளஸ் வந்து எரர் மெசேஜ் காமிக்கும். நீங்க வந்து இன்வேலிட் கேரக்டர் யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு.
ஸோ அப்போ அப்படி வேலிடேஷன்ஸ்லாம் எதுல வைப்பாங்க? ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் வைப்பாங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல தான் வேலிடேஷன்லாம் வைக்கணும். பேக் எண்ட்ல போய் வைக்கக்கூடாது. ஏன்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம பண்ணும்போதே கரெக்ட்டான டேட்டாவ குடுத்துட்டோம்னா, பேக் எண்ட்ல ஸ்மூத்தா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிரும். பேக் எண்ட்ல ஒரு ரெக்வெஸ்ட் இங்கருந்து அங்க சர்வருக்கு போய், சர்வர்ல நீங்க பார்த்து, ஓ! இது தப்பா இருக்குன்னு மறுபடியும் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துறது எவ்ளோ தப்பு. அதே ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கும்போதே தப்பு பண்ணா சொல்லிரு. இதுதான் நாங்க எங்களுக்கு சொல்லி தர கான்செப்ட். ஃப்ரண்ட் எண்ட்லயே நம்ம தப்பா கண்டுபிடிச்சு கரெக்ஷன் பண்ணிறணும். பேக் எண்டுக்கு போகும்போது ஸ்மூத்தா நடக்கணும். எதுக்கு அந்த டைம்? எப்பவுமே எவ்ளோ ஆப்டிமைஸ் பண்ணணும். எவ்ளோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ இது பண்ணணும். ஒரு லோட் ஆயிட்டு வந்து இப்ப நீங்க ஒரு நேம் என்டர் பண்றீங்க. ஓகேவா? நீங்க அத தெரியாம ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் போட்டீங்க. நீங்க கவனிக்கவே இல்ல. ஆனா 2 இது இருக்கு. ஒண்ணு நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி என்ன பண்ணிருவேன், இங்க நீங்க டைப் பண்ணும்போதே உங்கள டைப் பண்ண விடாம பண்ணி, உங்களுக்கு எரர் குடுத்துட்டேன்னா பிரச்சனையே இல்ல. இதே நான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் யூஸ் பண்ணல. பேக் எண்ட்ல போய் இல்ல ஸ்பெஷல் கேரக்டர் இருந்ததுன்னா மறுபடியும் ராங்ன்னு முன்னாடி போனா, நீங்க ஒரு நெட்வொர்க் ஸ்லோவா இருக்க இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. அப்ப நீங்க ஏதோ ஒரு ஃபார்ம சப்மிட் பண்றீங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அது போய் லோட் ஆயிட்டு வந்து, பேக் எண்ட்ல போய் செக் பண்ணிட்டு, மறுபடியும் அதே பேஜ்க்கு வந்து, மறுபடியும் அதே பேஜ்க்கு வந்தா என்ன ஆகும்? எல்லா இன்புட்டும் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆயிரும் புதுசா. அப்போ வந்து உங்கள்ட்ட இதுல நீங்க தப்பா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா, யூசருக்கும் இரிட்டேட்டிங்கா இருக்கும். தேவையில்லாம டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ். சோ அந்த இதெல்லாம் இல்லாம இது பண்றதுக்கு தான் என்னது வேலிடேஷன் ஃபார்ம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பில்ட் வெப் ஆப்ஸ், Gmail. அதாவது Gmailலாம் ரியாக்ட் மாதிரி Gmail வந்து என்னன்னா, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னு ஒண்ணு. அதாவது என்னன்னா, ஒரே பேஜ் தான். பேஜ் ரிஃப்ரெஷ்ஷே ஆகாது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகாது. உள்ள இருக்க ஒரு குட்டி கன்டென்ட் மட்டும் நம்ம கிளிக் பண்ண அஜாக்ஸ்ங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஸோ அது மூலமா அது மாறிட்டே இருக்குமே. அது நான் ஒரு கிளிக் பண்ணேன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஒண்ணு ரன் ஆகும். அது போய் பேக் எண்ட்ல போய் எடுத்துட்டு வந்து அந்த பார்ட் ஆஃப் த பேஜ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். பேஜ் ஃபுல் ரிஃப்ரெஷ் ஆகாது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல நான் உங்களுக்கு லைவாவே எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்ப இப்படி இருக்கா? கிட்டு. இதுல நான் வந்து இப்ப இந்த ப்ராஜெக்ட்ன்னு கிளிக் பண்ணேன்னா, பாருங்க. இந்த பேஜ் இங்க சுத்துனா தான் என்ன ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பேஜ் போய் பேக் எண்ட்ல போய் வாங்கிட்டு வருதுன்னு அர்த்தம். ஆனா, இப்படி இதெல்லாம் ரியாக்ட்ல பண்ணியிருப்பாங்க. பாருங்க. அதாவது எனக்கு பேஜ் லோட் ஆகல. இதுக்கு பேஜ் லோட் ஆச்சு பார்த்தீங்களா? அது பாருங்க பேஜ் லோட் ஆகுது. அந்த இடம் கட் ஆயி அதுக்கு அர்த்தம் என்ன? பேஜ் லோட் ஆகுதுன்னு அர்த்தம். சில இது பேக் எண்ட்ல இப்படி போயிட்டு வரும். சில சின்ன விஷயத்துக்குலாம் போ வேண்டாம் அப்படின்னு இருக்கும். அந்த விஷயத்துக்குலாம் போமாட்டாங்க. இது பேஜ் லோட் ஆகுது. ஆனா Gmail பாருங்க நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் லோட் ஆகும் Gmailலாம். இந்த நெக்ஸ்ட்டு நான் எத்தன பேஜ் மாத்துனேனாலும் லோட் ஆகாது. அதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். எல்லாம் மோஸ்ட்லி மிக்ஸ்டா இருக்கும். சில பார்ட் இப்போ என்னது Amazonலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ண மொத்தமா ஒரு பேஜ் லோட் ஆகி வரும்போதே 1,00,000 ப்ராடக்ட் இருந்ததுன்னா 1,00,000 வருமா? வராது. ஃபர்ஸ்ட் ஒரு 100 வரும். நான் ஸ்க்ரோல் பண்ணி அந்த பாட்டம்க்கு போவும். உடனே ஸ்க்ரோல் பண்ணி கூட ஒரு 10 எடுத்துட்டு வரும். அப்படிதான் வரைய முடியும். ஏன்னா 1,00,000 ப்ராடக்ட்டையும் கொண்டுட்டு வரணும்னா, பேஜ் என்னது ஆப்பு புஸ்ஸுன்னு ஆயிடும். பாருங்க நான் இவ்ளோ கிளிக் பண்றேன். பேஜ் லோட் ஆகுதா? இந்த 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 இவ்ளோ இடம் தான் மாறும். பாத்தீங்களா? இவ்ளோ இடம் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். பாருங்க. எது பண்ணேனாலும் இதுதான் ஆகும். வேற ஒண்ணும் ஆகாது. இது மட்டும் ரன் ஆயி வரும். சோ இதுதான் அந்த ரியாக்ட் இருக்குல்ல. ரியாக்ட் வித் நோட்ல பண்ணோம்னா இப்படிதான் இருக்கும். ரியாக்ட் வித் ஜாவா பேக்கிரவுண்ட்ல நம்ம வைக்கிறத பொறுத்து அஜாக்ஸ்ல கால் பண்ணி வச்சோம்னா, இப்படி பேஜ் லோட் ஆகாமலே உங்களுக்கு எல்லாம் மாறிட்டே இருக்கும். இல்லன்னா பேஜ் லோட் ஆகும். அவ்வளோதான். PHP ஃபார்ம், நார்மல் ஃபார்ம் சப்மிட்லாம் சர்வருக்கு போய் ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு தான் வரும். அந்த பேஜ் லோடிங் தான். சோ இப்படிதான் இருக்கும். சோ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு அவங்க சொல்லியிருக்காங்க. எதுல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு Gmailலலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. JS ஃப்ரண்ட் எண்டுக்கு. பேக் எண்ட் டெவலப்மெண்ட் வந்து Node.js கூட பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் வந்து இது மொபைல் ஆப்ஸ்க்கு ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கேம்ஸ்ல கூட யூஸ் பண்றாங்க. ஸ்கிரிப்ட் டேக் இத HTML ல எதுக்குள்ள எழுதுவோம்? ஸ்கிரிப்ட்ங்கிற டேகுக்குள்ள தான் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட எழுதுவோம். பாத்தீங்களா? ஸ்கிரிப்ட்ன்னு குடுத்துட்டு டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி டெமோ.
இன்னர் HTML சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, டாக்குமெண்ட் இது வந்து எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்டா தான் கால் பண்ணும். டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்டா. ஸோ எல்லாமே ஒரு வேல்யூ எடுக்கணும்னா டாக்குமெண்ட் டாட்ன்னு குடுத்து நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒவ்வொரு டிவ்வுக்கும், ஒவ்வொரு இன்புட் எலிமெண்ட்டுக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஐடி வைக்கணும். ஐடி யூனிக்கா இருக்கணும். அப்பதான் இப்படி ஒரு வேல்யூ எடுக்கன்னா என்னால எடுக்க முடியும். இப்போ நான் ஐடின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கேன். ஐடின்னு ஒரு டிவ்வுக்கு வச்சு, அந்த டிவ் ஐடி வந்து டெமோன்னு குடுத்துருக்கேன்னா, அப்போ அதுக்குள்ள நான் ஒண்ணுமே குடுக்கலனாலும், இது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிரும்? அந்த இன்னர் HTMLலாம் அதுக்குள்ள இருக்க கன்டென்ட்ட மை ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்னு அப்டேட் பண்ணி விட்டுரும். அதுல நான் குடுத்தேனோ குடுக்கலையோ, இல்ல வேற குடுத்திருந்தேனாலும் அப்டேட் பண்ணி விட்டுரும். ஃபங்ஷன்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபங்ஷன்ஸா இருக்கும். ஃபங்ஷன்ஸா தான் எழுதுவோம். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி தான் எழுதுவோம்? ஃபங்ஷனா தான் எழுதுவோம். ஸோ, அது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடு. ஒரு ஃபங்ஷனா ஒரு பிளாக் ஆஃப் கோடு. அது எப்பலாம் ரன் ஆகும்? நம்ம கால் பண்ணா தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? லைக் எப்படி? யூசர் கிளிக் பண்ணாலோ, ஹோவர் பண்ணா இது ரன் ஆகணும் அப்படின்லாம் இருக்கும்ல. அப்படி பண்ணா தான் இது ரன் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்து இனி ஸ்கிரிப்ட்ட எங்கேயும் வைக்கலாம். ஹெட்லயும் வைக்கலாம். ஸ்டைல் எப்படி ஹெட்ல வைக்கலாம். அதே மாதிரி ஸ்கிரிப்டையும் ஹெட்லயும் வைக்கலாம், பாடிலயும் வைக்கலாம். ஆனா பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னா, பாடி இருக்குல்ல, பாடி ஆஃப் த கன்டென்ட்லாம் முடிஞ்சு லாஸ்ட் இருக்கும்ல, அந்த பாடி டேக் முடியறதுக்கு முன்னாடி, அந்த பிளேஸ்ல தான் ஸ்கிரிப்ட் வைக்கணும். ஏன்னா ஹெட்டுக்குள்ள வச்சோம்னா, லோட் ஆகுற டைம் வந்து என்னதான் ஆயிடும்? ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆகி தான் வெப் பேஜ் லோட் ஆகும். ஸோ டைம் வந்து அதிகமாயிடும். ஸோ என்ன பண்ணணும்னா, வெப்சைட் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் ஆகணும். அதனால பெஸ்ட் பிராக்டிஸ் டூ பிளேஸ் த ஸ்கிரிப்ட் வந்து என்னன்னா, பாட்டம் ஆஃப் த HTML கண்டென்ட் தான். அந்த பாடியோட எண்டிங் டேக்ல தான் என்னது வைக்கணும்? ஸ்கிரிப்ட வைக்கணும். அப்பதான் அது பெஸ்ட் இதா இருக்கும். ஸோ இது ஒரு ஓவர்வியூ மாதிரி தான். ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன? அது சும்மா எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஸ்கிரிப்ட் டேக்ல யூஸ் பண்ணுவோம். அது என்ன இன்டராக்டிவிட்டிலாம் குடுக்குது. இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ல பண்ணியிருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளா காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ். அது சூஸ் பண்ணோனே ஜஸ்டிஃபை கண்டென்ட் நம்ம பார்த்தோம் அப்படித்தானே? ஜஸ்டிஃபை கண்டென்ட்னு செலக்ட் பாக்ஸ் பார்த்தோம்ல. இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட்க்கு நான் ஒரு ஐடி குடுத்துருக்கேன் பாத்தீங்களா? செலக்ட்க்கு. அதுக்கு ஒவ்வொன்னுக்கும் வேல்யூ குடுத்துருக்கேன். இந்த ஐடிக்கு ஒவ்வொரு வேல்யூ, ஒவ்வொரு ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன கிளிக் பண்ணா இந்த வேல்யூன்னு நான் குடுத்து வச்சிருக்கேன். அப்போ இந்த பட்டன நான் கிளிக் பண்ணேன்னா, அந்த ஃபங்ஷன கால் பண்ணுது பாத்தீங்களா? ஃபங்ஷன் கால் ஆயிருக்கா? பார்த்தேன்னா, அந்த ஜஸ்டிஃபை கன்டென்ட்ங்கிற இத ஒரு வேரியபிளா நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். கான்ஸ்ட் செலக்ட்ன்னு ஒரு வேரியபிள டிஃபைன் பண்ணி, அதுல நான் என்ன வேல்யூவ வாங்குறேன்? டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடின்னு அந்த ஜஸ்டிஃபை கன்டென்ட்டோட வேல்யூவ வாங்குறேன். அதுல என்ன ஆப்ஷன கிளிக் பண்ணியிருக்கனோ, அந்த வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். சோ, அந்த வேல்யூ என்னது? செலக்ட் இது. அதோட வேல்யூ என்னன்னா, செலக்ட்க்கு ஒரு வேல்யூ நான் பண்ணியிருப்பேன்ல, அந்த வேல்யூ தான் எனக்கு செலக்ட்டோட வேல்யூ. சோ, கண்டெய்னர்ல அந்த ஜஸ்டிஃபை கண்டெய்னர் இருக்குல்ல மேல, ஒரு கண்டெய்னர்ன்னு ஒண்ணு இருந்துல, அதுல போய் நான் என்ன பண்ணிறணும்? இந்த கோட்ல வந்து இந்த ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ வந்து அது என்ன பண்ணிரும்? பாருங்க அந்த கண்டெய்னரோட ஸ்டைல்ல போய் நான் இப்ப செலக்ட் பண்ணியிருப்பேன்ல ஒரு வேல்யூ. அந்த ஜஸ்டிஃபை கன்டென்ட் அந்த எலிமெண்டோட ஸ்டைல வந்து இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கனோ, அந்த வேல்யூவா மாத்தி விட்டு, அதோட டெக்ஸ்ட் கன்டென்ட்டையும் மாத்தி விடுது. பாத்தீங்களா? ஃபங்ஷன் என்ன பண்ணியிருக்குன்னா, மாறிட்டு இருக்கும். மாறுனதோட வேல்யூவ எடுத்து, ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூக்கு பதில் இந்த மாறுன வேல்யூவ அப்டேட் பண்ணி விடுது. சோ அதனால ஒரு CSS அப்ளை ஆயிருக்கு. நான் இப்ப கிளிக் பண்ணி பண்ணதுனால இன்னொரு CSS அப்ளை ஆயிடுச்சு. புரியுதா? பாத்தீங்கன்னா, இப்போ இங்க இதுதான் அது. பாத்தீங்கன்னா தெரியும். ஈவன்லின்னு ஒண்ணு இருக்கு. நான் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ன்னு குடுக்கறதுனால என்ன ஆயிருக்குன்னா, இப்ப நான் இத செலக்ட் பண்ணியிருக்கேன். இத கிளிக் பண்ணேன்னா, இந்த ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ங்கிற CSS கிளாஸ் வந்து இந்த இதுக்கு போய் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகிக்கிறது. அப்படிதான் நான் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஆட்டோமேட்டிக்கா மாறுனோனே இது அப்டேட் ஆயிரும். இப்படி பண்ணலாம். இதுதான் அந்த CSSக்கு மீனிங் வந்து அதுதான். ஓகேவா? சோ இதுதான். இது வந்து நான் கொஞ்சம் இது சின்ன சின்னதா தான் பண்ணும். வேரியபிள்னா என்ன? அதுக்குள்ளேயுமே இந்த ஃபார் லூப் எல்லாமே வரும். இஃப் கண்டிஷன் அதெல்லாம் வரும். சோ நம்ம வந்து கொஞ்சம் போயிட்டு எப்படி இத கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஓரளவு தெரியும்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் இருந்தாலும் அந்த வேரியபிள்லாம் ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். வேரியபிள்னா என்னன்னுலாம் பார்த்துட்டு,
அந்த லூப் எல்லாம் பார்த்துட்டு, எப்படி இந்த கிளிக் பண்ணா என்ன நடக்கணுங்கிறத எப்படி அப்டேட் பண்றோம்? எப்படி நம்ம வேல்யூவலாம் எடுக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகேவா? ஸ்கிரிப்ட்க்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் குடுத்துருக்கேன். நாளைக்கு அத ஸ்கிரிப்ட்ட கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? உதயா, கிளாஸ முடிச்சுக்கலாமா? ஹலோ? நான் அந்த ரெக்கார்டிங் வந்து என்னன்னா, என்னால அனுப்ப முடியாது. ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப ஸ்பேஸு வீடியோட சைஸும் பார்த்தீங்கன்னா தெரியும். 40 மினிட்ஸ் அன்னைக்குள்ள வீடியோ சைஸ்லாம் 1 ஹாருக்கு மேல இருக்கும். ஸோ, அத வந்து நான் YouTubeல ஏதாவது அப்லோட் பண்ணி அந்த லிங்க் மாதிரி பிரைவேட் லிங்க்கான சென்ட் பண்றேன். உங்களுக்கு ஓகேவா? அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நாளைக்கு மார்னிங்குள்ள எப்படியாவது பண்ணி தரேன் உங்களுக்கு. ஸோ, தேங்க் யூ.